Hi, this is Malini. Welcome back to my channel Art Casata. என்னோட சேனல் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ செக் அதர் வீடியோஸ். என்னோட சேனலில் ட்ராயிங், பெயிண்டிங், டிஐஒய் அண்ட் ரீசைக்ளிங் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்ட் ஆர்ட் டெக்னிக். இது சின்ன பசங்க, பெரியவங்க யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ராயிங் நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் ஆர்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ரஃப் நோட்டில் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் க்ரையான்ஸ் எடுத்திருக்கேன். க்ரையான்ஸ் வேக்ஸ் பேஸ்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேப்பர் நம்மளுக்கு பெயிண்ட் நல்லா அப்சார்ப் பண்ணும். வேறு வேக்ஸ் நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரையான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராயிங் வரைய போகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அந்த க்ரையான் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த பேசிக்காக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம் ஃப்ரம் வாட்டர் கலர். நான் இப்போ சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக வேக்ஸ் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம எல்லா க்ரையானும் கம்பேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் நம்ம நேம் இட் செல்ஃப் சேஸ் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பிளாஸ்டிக்னு. ஸோ இதுவும் நம்மளுக்கு வாட்டர் அப்சார்ப் பண்ணாது, நம்மளுக்கு வாட்டரை ரெசிஸ்ட் தான் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் இருக்கிறதுலையே லைட்டஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வர க்ரையான்ஸ்லாம் ஒயிட் கலர் வர்றதில்ல. ஸோ ஒயிட் நம்மளுக்கு இன்னும் பெட்டர். இதில் ஃப்ளஷ் டிண்ட் கலர் இருந்துச்சு, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் சும்மா ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஒயிட் பேப்பரில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. எந்த கலர் பேப்பர் எடுத்திங்கனாலும் அதே கலருக்கு ஏற்ற மாதிரி க்ரையான் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எல்லோ சார்ட் எடுக்கிறீங்கன்னா அது மேலே நீங்கள் எல்லோ கலர் க்ரையான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆயில் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நமக்கு ஒயிட் கலர் இருக்குது, ஸோ அதனால் நான் ஒயிட் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஆயில் பென்சிலும் நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது வாட்டர் அப்சார்ப் பண்ணாது. பட் ஒரு பிராண்ட் பொறுத்தும் இட் மே வேரி. ஸோ டாம்ஸ் பிராண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஆயில் பென்சில்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆயில் பென்சில்ஸ் பிராண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேப்பர் என்ன கலரோ அந்த கலரில் நம்ம ட்ரா பண்ணால் தான் நல்லது. என்கிட்ட வேக்ஸ் க்ரையான்ஸ்லேயும் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ்லேயும் ஒயிட் இல்லை, அதனால நான் லைட் கலர்ஸ் லைக் எல்லோ அண்ட் ஃப்ளஷ் டிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் கலர்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பேப்பர் என்ன கலரோ அதுலேயே மோஸ்ட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மேலே நான் வாட்டர் கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். பேப்பர் ஹேஸ் அ டெண்டன்சி டு அப்சார்ப் வாட்டர் கலர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம க்ரையான் வச்சு நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறோம், அந்த அப்சார்ப்ஷனை ஸ்டாப் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம க்ரையான் வச்சு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ரெட் கலர் அப்சார்ப் ஆகலை, பேப்பர் அப்சார்ப் பண்ணலை. பிளாஸ்டிக் க்ரையானும் இதே கான்செப்ட் தான். ஸோ நான் இதுக்கு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேக்ஸ் க்ரையான்ஸோட பிளாஸ்டிக் க்ரையானோட அவுட்புட் இன்னும் அழகாக இருக்குது, நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் பேஸ்டலோட அவுட்புட் பார்த்துடலாம். இதுக்கும் நான் ஒரு டார்க் ப்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, பட் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ஏன்னா என்னோடய ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக் நான் வச்சு பண்ணும் போது அந்த ஆயில் பென்சில் கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் க்ளோஸ்அப்பில் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வேக்ஸ் க்ரையான்ஸும் பிளாஸ்டிக் க்ரையான்ஸும் நல்லா வந்திருக்கு, பட் என்னோடய ஆயில் பென்சில் அந்த அளவுக்கு நல்லா வரல. ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பிளாஸ்டிக் க்ரையான்ஸ். ஸோ நான் அது யூஸ் பண்ணி தான் ட்ராயிங் பண்ண போகிறேன். எல்லோரும் ட்ரா பண்ணுன்றதுக்காக சிம்பிளான ட்ராயிங் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபிஷ் டயக்ராம் வரைஞ்சிட்டு உள்ளே ரேண்டமாக டூடில் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
என்கிட்ட ஒயிட் இல்லைன்றதுனால க்ரே ஆர் டிண்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். க்ரே அந்தளவுக்கு செட் ஆகலை, ஸோ நான் ஃப்ளஷ் டிண்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். கேமராவில் தெரியணுன்றதுக்காக நான் ட்ராயிங் கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பென்சில் மார்க்ஸ் எல்லாம் லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக க்ரையானில் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நல்லா ட்ரா பண்ணுவீங்கன்னா நீங்கள் பென்சிலெல்லாம் வரையணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துகிட்டு க்ரையான் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 300 GSM கோல்ட் ப்ரெஸ் வாட்டர் கலர் பேப்பர். 4 சைடும் மாஸ்கிங் டேப் போட்டு ஒரு டைனிங் மேட்டில் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கேம்லின் வாட்டர் கலர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நல்லா கொஞ்சம் தின் லேயராக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அடிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த லீஃபில் வெட் ஆன் வெட் டெக்னிக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு மேலே வந்து கலர் பண்ணேன். எனக்கு ஓகேவாக தான் வந்துச்சு. ஸோ நான் மிச்ச இடத்துலலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக கலர் மிக்ஸ் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ஸ் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கிறது வந்து லைட் கலரில் போட்டிருக்கோன்றதுனால நம்ம அப்ளை பண்ணுற வாட்டர் கலர் கொஞ்சம் டார்க் கலராக போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நல்லா கொஞ்சம் ஷேடிங்கோட ஒரு இடத்துல லைட் ஒரு இடத்துல டார்க் அப்படி பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள்.
நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணும்போது ரேண்டமாக நீங்கள் டூடில் பண்ணிவிட்டு அது மேலே வாட்டர் கலர் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். பிளாக் யூஸ் பண்ணி அங்கங்கே நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் எல்லோ கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அங்கேயுமே மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாக் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக கண் அதுக்கப்புறம் வாயெல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.